காலையில் லஞ்ச் பேக் பண்ணணும், இல்லை சட்டுன்னு ஒரு சாம்பார் வைக்கணும்னா, இந்த மாதிரி சுரக்கா சாம்பார் வச்சு பாருங்கள். சுவையாகவும் சுலபமாகவும் வச்சிடலாம். வாங்க அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தண்ணியோட குக்கரில் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருங்க. சுரக்காயில் உள்ள சதப்பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு தோலும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைஸில் பீஸ் பீஸாக கட் பண்ணி சேர்த்துருங்க. கூடவே தக்காளி கொஞ்சம் கூடவே சேருங்க. இந்த சாம்பாருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவைன்னா நம்ம லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த காரம் உப்பு கலந்தால் போதும். துவரம்பருப்பு அடியில் இருந்தாலும் அது கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வெந்துடும். மூடிட்டு வெயிட் போடுங்க. 3 விசில் வந்ததும் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரெண்டு தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். துவரம்பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுடுங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அது திக்காக கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தாளிக்கணும். ஒரு குழிக்கரண்டியில் எண்ணெய் ஊற்றி நான் சமையல் வடகமும் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். வடகம் இல்லைனா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை தாளித்து கொட்டினீங்கன்னா மணக்க மணக்க சுரக்கா சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.